எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 லிட்டர் கிரைண்டர் இருக்குல்ல, அது கழுவுறது நிறைய பேருக்கு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி கழுவலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைண்டர் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வீட்டில் இருக்க போகிறதில்ல. இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஆல்ரெடி வீட்டில் சும்மா சாதாரண கிரைண்டர் இதிலே சின்னது இருக்கும்ல, அது எப்படி க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுன்ற நான் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த கிரைண்டர் வந்து வீட்டில் மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் உள்ள லேடிஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கழுவுறதுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே வந்து நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் சொன்ன சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து vlogல பேசியிருந்தேன், சொல்லியிருந்தேன். பட் vlog ரொம்ப பெருசாக இருந்துச்சுனால நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இதில் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிறைய சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முத நாள் வந்து மாவு அரைச்சிட்டு அப்படியே நான் ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் காஞ்சி இது மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்து சுற்றிலும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரே ஒரு சுவிட்சை போட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நான் ஓட விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒரு செகண்ட் மட்டும் நீங்கள் ஓட விட்டிங்கன்னா போதும், இல்லைன்னா தண்ணிலாம் வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நம்ம ரன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் போதும், ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து நம்ம லைட்டாக திரும்ப ஒரு தடவை ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சுற்றிலுமே அதில் உள்ள எல்லா இதுவுமே வந்துடும், க்ளீனாக வந்துடும். நான் வந்து இதில் அரிசி மாவு மட்டும்தான் அரைப்பேன், உளுந்து மாவு அரைக்க மாட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உளுந்து மாவு நீங்கள் அரைக்கிறீங்கன்னா சின்ன கிரைண்டரில் யூஸ் பண்ணுங்கள். இதில் உளுந்து மாவு அரைச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா அரைக்காது, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி செயினை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்படி எந்த பக்கம் வைக்கணும்னு அதையும் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு வந்து ரைட் சைடு இருக்க மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து இந்த இடத்துட்ட உள்ள குக்கியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பின்னாடி கொடுத்துருக்காங்க. மாவு ஒரு வேளை உங்களுக்கு சரியாக அரைப்படலை, ரொம்ப லேட் ஆகுது அரைகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் இதை தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு பின்னாடி உள்ள ஸ்க்ரூவை நீங்கள் திரும்பினீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம், அதாவது அந்த செயின் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி வரும். அப்போ வந்து கொஞ்சம் டைட் கிடைக்கும் போது மாவு நல்லா சீக்கிரமாக அரைப்படும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பருக்கு பின்னாடி உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாப்பர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ கல் எப்படி தூக்குறதுனா ரைட் கையை வந்து கீழே வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி தூக்கி மேலே எடுத்து வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஓகே நல்லா நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டிங்க, தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணி கிரைண்டரில் கழுவலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது மாதிரி தேங்காய் நார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் ஒரு சில அந்த நார் எல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா மாவுலையும் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரப் வாங்கி வச்சுக்கோங்க, 10 ரூபான்னு சொல்லி கடையில் கிடைக்கும். இது வந்துட்டு இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சோப்லாம் வந்து கல்லில் போட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோப்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கல்லுடைய தன்மை வந்து மாற ஆரம்பிச்சிடும். சில சமயங்களில் மாவில் சோப்பு ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். இது அரிசி மாவு மட்டும் நான் அரைக்கிறனால இந்த ஸ்க்ரப்பை வந்து லைட்டாக ஒரு கையில் வந்து கல்லை ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த கல்லை கழுவிடலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சிலருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மாவு அரைச்ச உடனே ஒரு தடவை கழுவிட்டோம், அடுத்த நாள் நீங்கள் எடுத்து மாவு அரைக்க போகிறப்போ ஒரு தடவை கழுவினீங்க அப்படின்னா கல்லுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோ இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கை வந்து சீக்கிரமாக கை வலி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மாவாற்ற இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு போயிடும், வியாபாரம் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சுத்தமாக போயிடும். இப்போ வந்து டில்ட்டிங் மாடல்லாம் வந்து 5 லிட்டர்லேயே வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த கிரைண்டர் வாங்கினா ஒரு 10 நாள் கழிச்சு தான் அந்த மாடல் வந்திருக்குன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நானே மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ, அது எங்கே கிடைக்கும் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். லக்ஷ்மி கிரைண்டருடைய இது போட்டிருந்தேன். அவங்களுடைய கடையிலேயே வந்து உங்களுக்கு டில்ட்டிங் மாடல் கிரைண்டருமே இருக்குது. நீங்கள் வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
அடுத்ததாக நான் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த கப் வச்சு தான் தண்ணி உள்ளே நம்ம ஊற்றின தண்ணியை தேய்ச்சி விட்ட தண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். நீங்கள் சில்வர் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா கீச்சின்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது பல்லெல்லாம் கூசும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் பிளாஸ்டிக் பயன்படுத்துங்க இந்த கழுவுறதுக்கு மட்டும். அதனால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. கழுவி நம்ம தண்ணி தான் இந்த வெளியே ஏற்ற போகிறோம், அதனால் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ நான் எடுத்து தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 2 தடவை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் கல் நல்லா க்ளீன் ஆகும். நம்ம கல் வந்து ஒரு டைம் தான் எடுத்து வெளியே வச்சுருக்கோம். அதனால் தண்ணி எத்தனை தடவை ஊற்றி நம்ம கழுவினாலும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கல் அதே இடத்துல இருக்கட்டும். நீங்கள் கல்லை அடிக்கடி உருட்டி மாற்றி மாற்றி பெரட்டாதீங்க. கல்லை மட்டும் கையில் உருட்டி தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தண்ணி எல்லாமே வந்துருச்சு. இதை நான் வெளியே கழனி பானையில் அது மாதிரி நான் ஊற்றிட போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் 2வது தடவை தண்ணி ஊற்றிக்கோங்க. 2வது தடவை ஊற்றிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், கல் வச்சுருக்க அந்த இடத்துல அப்படியே தானே இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் கல்லை வந்து மெதுவாக உருட்டி தான் நகர்த்தணும். கல்லை கையில் தூக்கி எடுக்காதீங்க. இந்த கல்லை அதே மாதிரி நீங்கள் உள்ளே கை வச்சு கழுவிட்டு இருக்கும்போது ஒருவேளை கல் கையில் விழுந்துச்சு அப்படின்னா உங்களோட எலும்பே கிராச்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுடைய கவனம் எப்போவுமே எங்கே தான் நீங்கள் கழுவிட்டு இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த கல்லை கை பிடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கல்லில் வந்து கை இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. கல் வந்து கையில் விழுகாத மாதிரி ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கழுவுங்க. ரொம்ப முக்கியம் அது. ஆல்ரெடி என்னோடய கையிலையுமே இது விழுந்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு பயந்து ரொம்ப பார்த்து செஞ்சிட்ருக்கேன். கையில் விழுந்துச்சு அப்படின்னா நான் அவ்வளோதான், கையையும் வந்து சொன்ன மாதிரி எலும்பே வந்து கிராக் ஆகிடும். எனக்கு விழுகும்போது நான் டக்குன்னு பிடிச்சிட்டேன். ரொம்ப வந்து காயப்படாமல் நான் டக்குன்னு பிடிச்சிட்டேன். அப்போயுமே கை ரொம்ப வலிச்சிச்சு. 2 நாளாகவே கை வலிச்சிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு பெயின் இருக்கும். ஏன்னா இந்த கல்லோட வெயிட் வந்து 15 கிலோ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த கல்லை வந்து திரும்ப உள்ளே வைக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ரொட்டேட் பண்ணி மட்டும் நீங்கள் உள்ளுக்குள்ளே நகுத்துங்க, எடுங்க. எக்காரணத்துக்கு ஒன்றும் கையில் தூக்கி எடுத்து மாற்ற வேண்டாம். இது மாதிரி ரொட்டேட் பண்ணி மட்டும் உள்ளுக்குள்ளே நகுத்தி அந்த இடத்த கழுவிக்கோங்க. இப்போது 2 தடவை கழுவியாச்சு. 2வது தடவை நம்ம கழுவி எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாகவும் நீட்டாகவும் ஆகிடும். எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து அன்ஈஸியாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு தடவை கூட நீங்கள் சோப் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுவும் கெமிக்கல் அதிகம் இல்லாத சோப்பாக பார்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வெறும் தண்ணியில் கழுவும் போதே ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் போயிடும். எந்தவித வாசனையும் இருக்காது, எந்தவித ஸ்மெல்லுமே வராது. வெளியில் வந்து இந்த ட்ரம்முக்கு வெளியில் வந்து ஈர துணி மட்டும் வச்சு நீங்கள் துடைச்சி எடுத்துக்கோங்க. அப்போவுமே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வியாபாரத்துக்காக நான் பயன்படுத்தக்கூடிய அளவுகளும் சாஃப்ட் இட்லிக்கான நிறைய டிப்ஸுமே போட்டிருக்கேன். அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை வந்து வெளியே எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருக்குது. எந்த வித ஸ்மெல்லுமே எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லி நம்ம கழுவிடுற அப்படின்றனால நமக்கு எதுவுமே எந்த ஸ்மெல்லுமே வராது. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது எப்படி எடுத்தோமோ வைக்கும்போதும் அதே மாதிரி தான். ரைட் ஹேண்டை வந்து கீழேயும் லெஃப்ட் ஹேண்டை மேலேயும் பிடிச்சிட்டு லைட்டாக தூக்கிட்டு அப்படியே உள்ளே வச்சுருங்க. உள்ளே வைக்க போகும்போதே செயின் வந்து மாட்டணும் இல்லையா, அதனால் ரைட் சைடாக கொஞ்சம் கொண்டுட்டு போய் அந்த செயின் இருக்க பக்கமாக பார்த்து மாட்டி விடுங்க. அவ்வளோதான், மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா போய் நின்றுக்கும். அவ்வளோதான், நம்ம கிரைண்டர் வந்து இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம மாவு அரைக்க வேண்டியதான். மாவு அரைக்கும் போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அரிசி வந்து நம்ம மினிமம் வந்து இதில் வந்து 5 கிலோ வந்து பிடிக்கும். ஆனால் நம்ம 5 கிலோ நம்ம போடக்கூடாது, 4 கிலோ தான் போடணும். 1 கிலோ கம்மியாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா அதிகமாக லோட் கொடுத்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். அடிக்கடி வந்து கிரைண்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகி ஆஃப் ஆச்சுன்னா சீக்கிரமாக மோட்ரு போயிடும். இந்த கிரைண்டரில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் விடணும். அந்த ஆயில் வந்து பெட்ரோல் பங்க்லலாம் கிடைக்கும், 2040 ஆயில்னு சொல்லுவாங்க. ஆனால் கமெண்ட்டில் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வேறு ஆயில் ஏதோ பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணது 2040 ஆயில் தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான், அரிசியெல்லாம் போட்டாச்சு. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், மாவு அரைச்சி கையில் எல்லாம் வலிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த கிளாத்தை வந்து கண்டிப்பாக டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணணும். இல்லைன்னா 1 நாள் 2 நாளாவது கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. இப்படி தான் இந்த கிரைண்டரை பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை, தேங்க்யூ.